வணக்கம். கடந்த 7 மாதங்களில் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து சவுத் ஏஷியா ஜஸ்டிஸ் கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இந்தியா துன்புறுத்தல் கண்காணிப்பகம் என்கிற பெயரில் ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது கடந்த 17 நாட்களாக மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்திற்கு வராமல் இருக்கிறார்கள். இந்திய மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள், மோடி எங்கே, அமித்ஷா எங்கே என்று. இன்றைக்கு அமித்ஷா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் பாராளுமன்றத்துக்கு வர்றேங்க, வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எங்கிட்ட யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் வருவேன், ஒரு நீண்ட உரையை பேசுவேன், நான் போயிடுவேன். கேள்வி கேட்குறதா இருந்தால் அது சரிப்பட்டு வராது. அப்படின்னா நான் வரேன். யார்? விஸ்வகுரு, அரசியல் சாணக்கியன் 2 பேரும் எப்படியெல்லாம் பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, நான் பாராளுமன்றத்துக்கு வரேன், வந்தால் யாரும் எங்கிட்ட தயவு செஞ்சு கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு. அதற்கு எதிர்க்கட்சிகள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய நீண்ட உரையை கேட்பதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. டெல்லியில் போராடி இளைஞர்களின் மீது பெல்லட் குண்டுகளை பயன்படுத்துவதற்கு கட்டளையிட்டது யார்? இந்திய இளைஞர்களின் மீது இவ்வளவு பெரிய வன்முறையை காவல்துறையினர் நடத்துவதற்கு கட்டளையிட்டது யார்? இதான் எங்களுக்கு தெரியணும், இந்திய மக்களுக்கு தெரியணும். அதற்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிற உரையை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறது எங்களால் முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது தெற்காசிய நிதி இயக்கத்தினுடைய இந்திய துன்புறுத்தல் கண்காணிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட். அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 7 மாதங்களில் மட்டும் இந்தியாவில் 44 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 19 மரணங்கள் அரசு தரப்புன்னா மோடியினுடைய ஒன்றிய அரசின் தரப்பிலிருந்தும், 25 மரணங்கள் RSS சங்கபரிவார குண்டர்களாலும் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் கொடுமை. இதில் ஒரு 11 வயது சிறுமி, ஒரு 16 வயது சிறுவனும் அடங்குவார்கள். கடந்த 7 மாதங்களில் மட்டும் இந்தியாவில் நடந்தது. இது அவர்களுடைய பார்வைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. பார்வைக்கு வராதது இன்னும் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. அதாவது மோடியினுடைய ஆட்சியில் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது மதவெறி தாக்குதல். சரி, இது மட்டுமல்ல, இன்னொரு அறிக்கை அவர்கள் விடுகிறார்கள். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 8 மாதங்களில் 21 சம்பவங்களில் முஸ்லீம்களுடைய வீடுகள், ஏறத்தாழ 3000த்திற்கும் அதிகமான கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள், வீடுகள், அப்படி எல்லாமே வரும். நல்லா பார்த்துங்க, 7 மாதங்களில் 3000த்திற்கும் அதிகமான கட்டிடங்களை பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய 8 மாநிலங்களில் இடித்திருக்கிறார்கள். அதிகமாக சமீபத்தில் 2 மாதத்தில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு. மேற்கு வங்கத்தில் யாருடைய ஆட்சி இப்போது நடந்து வருகிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இளைஞர்களுடைய போராட்டம் டெல்லியில் நடந்துட்டு இருக்கும்போது மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நபர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது, அதிர்ச்சிங்கிறது நமக்கு இப்போ எப்போதாவது பத்திரிகைகள் படிக்கிறவங்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இது நடக்காத நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு பக்கம் RSS சங்கபரிவார கும்பல், அவர்களுடைய ஆட்சி இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு வருகிறது. மறுபக்கம் இன்னொரு மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. என்ன தெரியுமா? பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, குண்டு தயாரிப்பதற்கு சங்கபரிவாரங்கள் என்னை வற்புறுத்தினார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாட்டினுடைய பல இடங்களில் நடந்த குண்டு வெடிப்பிற்கு RSSனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்திற்கு தொடர்பு உண்டுன்னு ஒரு ஆள் சொல்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RSS என்று சொல்லக்கூடிய இயக்கத்தினுடைய
முன்னாள் தலைவர்களில் ஒருவராக இருந்த யஷ்வந்த் சகதேவ் ஷிண்டே. இவர் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் மேலே சொன்னேன் இல்லையா, இதையெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னை குண்டு தயாரிக்க சொல்கிறாங்க, சங்கபரிவார கும்பல் பண்ணுறாங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா. அதை மையமாக வைத்து ஆர்எஸ்எஸ்ஸை இந்தியாவில் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இவர். நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரியான மதவெறி தாக்குதல்கள், மறுபக்கம் முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர்களே இந்த மாதிரியான வாக்குமூலங்களை கொடுக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களின் மீது தாக்குதல். இதற்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஆட்கள் பாராளுமன்றத்தில் வந்து மக்கள் பிரதிநிதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், இல்லை நான் வரமாட்டேன், நான் வரேன் ஆனால் வந்தேன் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, நான் பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வந்ததை பேசுவேன், பேசிட்டு நான் போயிடுவேன். இதுவா ஜனநாயகம்? இதுவா ஜனநாயகம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் துரந்தர் அப்படின்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு வந்தது, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கல, இன்றைக்கி அமேசானில் நான் பார்த்தேன், அதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தேன். ஐயோ, முழுக்க முழுக்க விஷத்தை கக்கி வச்சுருக்கிறானுங்க. அதாவது மோடி டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒன்று கொண்டு வர்றதுக்கு காரணம்னு அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கிருந்தோ ஒரு 60,000 கோடி ரூபா வந்து இந்தியாவில் கள நோட்டு புழங்க போகுதான், இதை அறிந்து கொண்டதுனால தான் அது அப்படி ஒரு சம்பவமே நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 செய்தியை ஒன்று போடுறாங்க. அதற்கப்புறம் பார்க்குறாங்க, அதிகமாக இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய காஷ்மீரும் உத்தரப்பிரதேசமும், அதை ரெண்டையுமே எப்படிப்பட்டதாக அவர்கள் இந்த திரைப்படத்தில் மாற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷத்தை கக்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகளை அதில் வந்து தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்னென்னா, இந்த மாதிரியான திரைப்படங்கள், அந்த தயாரிப்புகளுக்கு பின்னால் சங்கபரிவாரங்களுடைய ஆதரவு, இதையெல்லாம் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான மனநிலைக்கு இட்டு செல்லுங்கிற பதட்டம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு வெளிச்சம் நமக்கு தெரிகிறது. துரந்தர் பார்த்தவர்களும் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக டெல்லியில் வந்து போராடி இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் படத்தை படமாகத்தான் பார்க்கிறார்கள். இவர்கள் விஷத்தை ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அதை அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது ஜஸ்ட்டு படம், நீ பொய் சொல்கிற, எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் இனிமேலாம் எடுபடாது அப்படிங்கிறத இந்திய இளைஞர்கள் நிரூபித்து காட்டியிருப்பது என்பது நமக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் இப்போ இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய பிரதமராக மோடி இருக்கிறார், உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார். இந்தியா அமைதியாக இருக்க வேண்டும், இந்தியா மத நிலநடுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இல்லையா. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய தாரக மந்திரம். ஆனால் கடந்த 13 வருடங்களாக எப்படி இருக்கிறது? இவற்றையெல்லாம் கண்டும் காணாமலும் இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதற்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டாமா? பதில் சொல்ல வேண்டிய இடங்களில் ஒன்று பாராளுமன்றம், அங்கே வர வேண்டாமா? அங்கே நான் வரேனா, வந்தால் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதான்? இது என்னென்னே புரியலைங்க நமக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.